வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெந்தய சாதமும் புதினா துவையலும் எப்படி செய்யலான்னு பார்த்துறாங்களா? அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை ஒரு சின்ன துண்டு, அரைவாசி பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் வெந்தயம். நான் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குனா 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு கை ஃபுல்லாக புதினா, மல்லி இலை. அடுத்து நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். இந்த பதத்துக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்திக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2-3 தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இல்லையா, அதுக்காக. கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி புதினா சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் நல்லா சாப்பாட்டில் இறங்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க. சிம்பிளான ஒரு ரெசிபி, உங்களால் ஈஸியாக செஞ்சிட முடியும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில், அதுவும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கலாம். சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்ற ரேஷியோ வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே தண்ணி அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் எவ்வளோ அளவு சேர்க்குறனோ அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்குறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நான் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, நான் உப்பு பார்த்துட்டேன், எனக்கு சரியாக இருக்குது. நான் அரிசி ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ப்ரெஷருக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேப்பில் நம்ம துவையல் எப்படி செய்யணும்னு பார்த்துட்டு வந்துடலாங்களா? ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி புதினா ஒரு கையளவு, ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்திக்கிறதுனா நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பிஃபோராக புளி சின்ன துண்டு ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 1.5 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறக்குறப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு 4 பல் அளவு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாம் வதக்கி தான் செய்வோம், இது பச்சையாக செஞ்சுருக்கோம். இப்போது ப்ரெஷர் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சாப்பாடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சாப்பாடு குலையவும் இல்லை, உதிரியாகவும் இல்லை, பயிராகவும் இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பிளேட்டிங் பண்ணிடலாங்களா? வெந்தய சாதம், புதினா துவையல், நான் இன்றைக்கி அரைக்கீரை பொரியலும் கூட செஞ்சுருக்கேன்.
தொட்டுக்க மாம்பழம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.